வணக்கம். நான் கிஷோர்ராஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டுமாரோஸ் டுடே. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா, இல்ல ரொம்ப மாசமா, இல்ல ஒரு சில வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து, அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும்போது, அந்த டேல நம்மளால முடிஞ்ச அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு, "ஹப்பாடா!" அப்படின்ற ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். அந்த மாரி மொமெண்ட்ல நீங்க இருக்கும்போது, "இல்லப்பா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ நாங்க வந்து கேன்சல் பண்றோம். நீங்க போயிட்டு ரீபெர்ஃபார்ம் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெர்சனோட மனநிலை எப்படி இருக்கும்னா, ரொம்ப மோசமா இருக்கும். எஸ், அந்த மாரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் செட்டுமே வந்து இருக்கும். ஏன்னா, நான் பெர்சனலியே பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சிலர் வந்து ஒரு சில இயர்ஸ் மேபி 1 ஆர் 2 இயர்ஸ் வந்து நீட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் எழுதுறவங்க நம்ம வந்து நெறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ, அப்படிலாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு, அந்த எக்ஸாம்ல எங்கேயோ யாரோ பண்ண ஒரு தப்புனால, நம்ம எழுதின எக்ஸாம் வந்து கேன்சல் பண்றாங்க அப்படின்றத எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாலயும் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதுவும் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற வயசுல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டால அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இப்போ நம்ம நீட் எக்ஸாம்க்கு வந்து நடந்திருக்கு. இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ரீ எக்ஸாம் வந்து நெசசரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம்னா, நான் என்னோட பெர்சனல் சஜஷன் ரீ எக்ஸாம் நடக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஓன் நாலேட்ஜ்லேருந்து ஒரு பயாலஜியோ, ஒரு ஃபிசிக்ஸோ, ஒரு கெமிஸ்ட்ரியோ அவங்க எந்த அளவுக்கு படிச்சாங்களோ, அதுல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இருக்கும்போது, எங்கேயோ ஒருத்தன் லீக் ஆன கொஸ்டின் பேப்பர, அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து, அதுவும் வந்து ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து மறுக்கப்படுது அப்படின்னா, நிச்சயமா இத நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதுக்கு நோ அதர் ஆப்ஷன். ரீ எக்ஸாம்ல நீங்க போய் அப்பியர் ஆகுறது மட்டும் தான் வந்து நல்ல ஆப்ஷன். அண்ட் இப்ப நம்ம தமிழ்நாடுடைய ரூலிங் பார்ட்டி ஆகட்டும், அப்போசிஷன் பார்ட்டி ஆகட்டும், லீடர்ஸ் ஆகட்டும், இவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க பல வருஷமா வந்து நீட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீட் எக்ஸாமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சான்ஸ வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நீட் எக்ஸாம் இந்த வருஷம் ரீ எக்ஸாம்லாம் நீங்க நடத்த தேவையில்ல. நாங்க எங்களோட 12த் மார்க்க வச்சே வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு மெடிக்கல் சீட் வந்து அலாட் பண்றோம் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லில்ல. நீங்க வந்து 12த் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து 12த் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சீட் குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஃபரெண்ட். பட் நீங்க 12த் எக்ஸாம் முடிச்சுட்டீங்க. நீட் எக்ஸாமும் முடிச்சுட்டீங்க. இப்ப நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுதுன்றதுனால 12த் எக்ஸாம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் 11த், 12த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சத விட, நம்ம டாக்டர் தான் ஆக போறோம். நம்ம நீட் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 11த், 12த்த கூட வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டு, இந்த நீட்டுக்காக மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து 12த் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லாஸ்ட் இயர் எழுதின நீட் எக்ஸாம்ல வந்து அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற ஏதோ ஒரு ரீசன்னால, இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல வந்து அவங்க அப்பியர் ஆயிருக்கலாம். அப்ப இந்த வருஷம் ஸ்டூடண்ட்ஸோட 12த் மார்க் அண்ட் லாஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸோட 12த் மார்க் இது 2த்தையும் கம்பேர் பண்ணி சீட் குடுக்கறது கண்டிப்பா வந்து ஜஸ்டிஃபையபிளா இருக்காது இல்லையா? ஸோ, இதுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் சொல்யூஷன்னா, நீங்க ரீ எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறது தான். பட் இது வந்து ஒரு என்டயர் சிஸ்டமுடைய ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22,00,000 பேர் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அத்தன ஸ்டூடண்ட் இந்த என்டிஏவ நம்பி போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது, அவங்க வந்து சிம்பிளா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸாம நாங்க கேன்சல் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவ்ளோ கேர்லெஸ்ஸாவா உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும்? அவ்ளோ ஈஸியா அந்த அளவுக்கு சுத்தமான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமே இல்லாம தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்க கண்டக்ட் பண்றீங்களா? அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் கேட்கிற விதமா இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே நடந்துருச்சு. இது வந்து எங்க சைடு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீ எக்ஸாம்க்கு நீங்க வந்து திரும்பவும் ஏதோ ஃபீஸ் கட்ட தேவையில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்க்கு நீங்க ஃபீஸ் கட்டுனீங்க இல்லையா? அந்த ஃபீஸையும் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாம நீங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இல்லையா? நீங்க வந்து டாக்டர் ஆகணுன்ற ஒரு கனவோட தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸாம்க்காக நீங்க இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ, நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிய தாண்டி ஒரு டாக்டரா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு சீஃப் சர்ஜனா இருக்கீங்க. ஒரு முக்கியமான ஒரு பேஷண்ட் ஐசியூல இருக்காரு. அவர வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ரேட் பண்றது மூலமா, அவருடைய ஸ்டேட்டஸ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் பண்ணி, அவரோட ஹெல்த் கண்டிஷன கொஞ்சம் பெட்டரான ஹெல்த் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் ஐசியூல இருந்து அவர வந்து நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு, நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால,
நீங்க பண்ண ப்ராப்ளம்லாம் இல்ல. நீங்க வந்து உங்களோட ஆப்ரேஷன உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிய பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டீங்க. பட் சம் அதர் டெக்னிக்கல் இஷ்யூனாலயோ, இல்ல சம் அதர் அந்த பேஷண்ட்டோட பாடியில இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலயோ, அந்த பேஷண்ட் அகைன் வந்து சீரியஸ் ஆகுறாரு. இப்ப இந்த சிச்சுவேஷன வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அவரோட ஹெல்த் கண்டிஷன ப்ளேம் பண்ணுவோமா? நான் எல்லாத்தையும் கரெக்ட்டா தான் பண்ணேன். அந்த பிரச்சனையினால நான் போயிட்டு அவர திரும்ப ஆப்ரேட் பண்ணணுமா? அவரோட பெர்சனல் பிரச்சனையினால நான் திரும்ப ஆப்ரேட் பண்ணணுமா? இல்லன்னா வந்து வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ நடந்ததுனால நான் போயிட்டு திரும்ப ஆப்ரேட் பண்ணணுமா? அப்படி நம்ம கேட்டுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? திரும்பவும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ரீச் பண்ணி, அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட்ட திரும்பவும் காப்பாத்த முடியும்? அந்த பேஷண்ட்ட எப்படி உயிர்ப்பிக்க வைக்க முடியும்? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வந்து டார்கெட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு டாக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க இந்த எக்ஸாம் வந்து அணுகுனீங்கன்னா, யாரோ ஒருத்தர் பண்ண பிரச்சனையினால தான் நீங்க எழுதின எக்ஸாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் திரும்பவும் அப்பியர் ஆவறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க எழுதின ஒரு எக்ஸாமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 80% இருக்கு அப்படின்னா, இந்த முறை இன்னும் கிடைச்சிருக்க இந்த ஒரு 1 மந்த் ப்ரிப்பரேஷன்ல நீங்க அத ஒரு 90%க்கு இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு 2ண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல சீட் கிடைக்கிற அளவுக்கு தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்ப டாப் லெவல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிற அளவுக்கு உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால உங்க எஜுகேஷனுக்காக உங்க பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போற அமௌண்ட்ட உங்களால கம்மி பண்ண முடியும். இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நமக்கு வந்து இந்த டைம் குடுத்துருக்கு அப்படின்னும்போது, நீங்க கான்ஃபிடென்ட்டா இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ எக்ஸாம்ல குடுங்க. பட் திரும்பவும் இந்த மாரியான ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்டிஏ தான் வந்து அஷ்யூரன்ஸ் குடுக்கணும். இந்த மாரியான இஷ்யூ வந்து திரும்பவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து போயிட்டு இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்போம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எக்ஸாம் எழுதப் போற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து டுமாரோஸ் டுடே யூடியூப் சேனல்ல இருந்து நான் சொல்லிக்கிறது ஆல் தி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முன்னாடிய விட இந்த முறை வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவ நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்ல சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொல்லலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். பை.